புயல் வேகத்தில் சுழன்று அடித்தது. நான் உன்னை நேசிக்கிறேன் என்றால் நீயும் இறந்தால்தான். இயலாவின் குரல் ஒரு அயக்கோ போல அறையின் சுவர்கள்ல மோதி ஒலித்தது. அவள் தன்னை நேசிப்பதாக சொல்லும் போது அவனது உயிரை மிரட்டினாள். திடீர்னு கலுக் என்ற சத்தத்துடன் மின்சாரம் அணைந்தது. வெளியே மழை, உள்ளே இருட்டு, மேல பியானோ. ஆதில் இப்போ திகில் என்ற ஆழமான பள்ளத்துக்குள்ள விழுந்துகிட்டு இருந்தான். இருட்டு ஆதிலின் பார்வையை மட்டும் மறைக்கவில்லை, அவனது சுய நினைவையும் மறைத்தது. அவன் ஒரு அறையில் பூட்டப்பட்ட கைதியானான். அவன் பயத்தில் அலறி ஜன்னல் கண்ணாடியை பார்த்தான். பனியின் காரணமாக கண்ணாடி தெளிவில்லாம இருந்தது. ஆனா திடீர்னு கண்ணாடியில் ஒரு பிளவு விழுந்தது. அந்த பிளவுக்கு நடுவுல இயலாவின் முகம் அவனது முகத்துடன் ஒன்றாக இணைந்தது. அது அவனது பிரதிபிம்பம் இல்ல, அது அவனது விதி, அவனது ஐடென்டிட்டி. இப்போ இயலாவோட ஐடென்டிட்டியா மாறிடுச்சு. ஆதியில இந்த மாய வலையில இருந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்ணினான். அவன் தனது செருப்பை கூட எடுக்கல, அப்படியே ஓடினான். காலில் உடைந்த கண்ணாடி துண்டுகள் குத்த வலிய கூட உணராம காரை நோக்கி ஓடினான். கதவை திறந்தான். சீட் பெல்ட் கூட போடாம காரை ஸ்டார்ட் பண்ணினான். அந்த இன்ஜின் சத்தம் அவனுக்கு விடுதலைக்கான சங்கநாதம். காரை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டரை அழுத்தும் போதே இயலாவின் குரல் இப்போ ரொம்ப நெருக்கமாக அவனது காதுக்குள்ளேயே ஒலித்தது. நீ தப்பிக்க முடியாது, இந்த முறை நம்ம காதல் நிரந்தரம். அவனது பயம் வியர்வையா மாறி உடம்பு முழுக்க பரவுச்சு. அவன் பயத்துல ஹார்னை அழுத்தினான். அந்த அலறல் இயலாவோட சிரிப்பு சத்தம்